அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், குழந்தைகள் நல மருத்துவர், பட்டர்ஃப்ளை ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி இந்த பதிவில் ஃபார்முலா ஃபீடிங் ஃபார் பேபிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட்ஸ்டிருந்து சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிற விஷயம், தாய்ப்பால் ஆகச் சிறந்தது. தாய்ப்பால் தான் உங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ். தாய்ப்பால் பத்தாத குழந்தைங்களுக்கு நம்ம ஃபார்முலா மில்க் யூஸ் பண்ணும்போது வர்ற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கோம். We are not promoting formula feeds. We are promoting breastfeeding. ஃபார்முலா ஃபீடிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரிப்பேர் பண்ண ஃபார்முலாவை எவ்வளோ நேரம் வச்சு கொடுக்கலாம்? ப்ரிப்ரேஷனில் ரெண்டு முக்கியமான விஷயம். முதல்ல பவுடர் அண்ட் வாட்டர் ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது மெயின்டைனிங் ஹைஜீன், அதாவது சுத்தமாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரொப்போர்ஷனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலாஸில் அந்த ஃபார்முலா டப்பாலே ஒரு ஸ்கூப் வந்துடும். இந்த ஸ்கூப்பில் நிறைய எடுத்துட்டு மேலே அந்த லெவலை மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கூப் ஃபுல்லாக ஒரு பவுடருக்கு 30 ml வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணணும். எல்லா ஃபார்முலா பாட்டில்லையுமே பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்பூனுக்கு 60 ml, 3 ஸ்பூனுக்கு 90 ml, 4 ஸ்பூனுக்கு 120 ml அப்படிங்கிற ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கவனமாக கொடுக்கணும். தண்ணி கூட ஊற்றுனீங்கன்னா குழந்தைங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது. தண்ணி நிறையா கொடுக்காமல் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகள், இன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு ஸ்பூனுக்கு 30 ml அப்படிங்கிறது தான் ப்ரொப்போர்ஷன். ரெண்டாவதாக ப்ரிப்பரேஷன் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் ஃபார்முலா மில்க் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களோட கையை சுத்தமாக கழுவிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற தண்ணியை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருங்க. சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். சுத்தமான ஆற வச்ச தண்ணியை நீங்கள் ஃபார்முலா மில்க்கு யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வாட்டரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ஒரு சில பேரண்ட்ஸ் லைட்டாக வார்மாக கொடுக்க ஃபீல் பண்ணிங்கன்னா வெதுன்னு வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். வாட்டரை ஃப்ளாஸ்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 10 to 12 hours வரைக்கும் நீங்கள் அந்த ஃப்ளாஸ்கிலேருந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. பாட்டில் வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணியில் ரின்ஸ் பண்ணிவிட்டு, ரின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாட்டிலில் பாயிலிங் வாட்டரில் போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா மாதிரி நாடுகளில் ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃபார்முலா ஃபீடிங் இஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கணும்னா நம்மளோட கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும், யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணும், இது ரெண்டையும் கலந்து கொடுக்க போகிற பாட்டிலும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் குழந்தைக்கு கொடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹாட் வெதரில் இந்த குழந்தைங்களோட ஃபார்முலா மில்க் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும் கெட்டு போகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ்க்குள்ளே கன்சியூம் பண்ணிடுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கு எவ்வளோ பால் கொடுக்கறது, இந்த அளவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எவ்வளோ ஃபார்முலா மில்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம 2 சினாரியோஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு சினாரியோவில் ஒருத்தங்களுக்கு மதர் ஃபீடிங்கும் இருக்கும், பத்தாததுக்கு ஃபார்முலா மில்க் கொடுப்பீங்க. இன்னொரு சினாரியோவில் மதர் ஃபீடிங் சுத்தமாக இருக்காது, ஃபுல் ஃபார்முலா மில்க் கொடுப்பீங்க. இப்போது ஒரு குழந்தையோட ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு தோராயமாக ஒரு நாளைக்கு 120 ml தேவைப்படும் ஒரு கிலோவுக்கு. ஸோ பேசிக்கலி நம்ம குழந்தையோட வெயிட்டை 120ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு நாளைக்கு தேவையான மில்க் அமௌண்ட்டு நமக்கு கிடச்சிரும். யூஸ்வலாக 2 to 3 ஹவர்லி ஃபீட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணுவாங்கன்னு கணக்கு எடுக்கும்போது 8 ஃபீட் வரும். ஸோ அந்த டோட்டல் வால்யூமை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒரு தடவைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது ரஃபாக நமக்கு கிடச்சிரும். பட் இப்போது இது ஒன்லி பாட்டில் ஃபீடிங் மட்டும்னா அந்த ஈக்குவேஷன் ரொம்ப கிளியராக வந்துடும்.
ஒரு சில குழந்தைங்க இதை விட கொஞ்சம் கூட குடிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக குடிப்பாங்க. ஸோ உங்களோட குழந்தை எவ்வளோ குடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். உங்கள் பாட்டிலில் மீதம் வச்சாங்கன்னா தென் நீங்கள் ஆற்றுற அளவு அப்படியே வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே குடிச்சிடுறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5 to 10 ml எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மதர் ஃபீடிங் ஃபாலோட் பை ஃபார்முலா மில்க் கொடுக்கும்போது மதர் ஃபீடிங்கில் எவ்வளோ குடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பேசிக்கலி இது வந்து ரஃப்பாக ஒரு கெஸ் ஒர்க்கில் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி பேசிக்கலி பாட்டில் ஃபீடிங் வந்து ஒரு 50 ml 60 ml டிபெண்டிங் ஆன் திஸ் கேல்குலேஷனில் ஒரு half the amount ஆஃப் த மில்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃபீட் கொடுங்க. அது எல்லாத்தையுமே குடிக்கிறாங்க அப்படின்னா the child has space to drink moreன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதிலே குழந்தை வந்து மிச்சம் வைக்கிது அப்படின்னா அந்த அளவே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் வைக்கிற அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை கொஞ்சம் கம்மியாவோட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் ஃபார்முலா எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாப்பாவோட க்ளூஸை வச்சு தான் நீங்கள் வந்து போகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மெசேஜ். தாய்ப்பால் கொடுத்த உடனே பவுடர் பால் கொடுக்கலாமா? உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து உடனே ஃபார்முலா மில்க் கொடுக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. பவுடர் பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வருமா? இன் ஜென்ரலாக பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற பேபிஸோட மோஷனும் ஃபார்முலா ஃபீடிங் எடுத்துக்கிற பேபிஸோட மோஷனும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். இன் ஜென்ரல் மோஸ்ட் ஆஃப் த பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் மாதிரி தான் போவாங்க. ஃபார்முலா மில்க் குடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் கெட்டியாக போவாங்க. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற டேர்ம் வந்து அதுவும் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு 6 monthஸில் வந்து நம்ம அதை கரெக்டாக எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து இதுக்கு வந்து கான்ஸ்டிபேஷனாக இல்லையா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கே நம்ம வர முடியும். பவல் ஹேபிட்ஸ் ஆஃப் நியூபார்ன் பேபிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்மளோட சேனல்லே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் போய் லிசன் பண்ணுங்கள். இன் ஜென்ரல் நம்ம ஃபார்முலா மில்க் சரியான விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வராது. ஒரு சில குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது வெதர் இட்ஸ் நார்மலாக அப்நார்மலான்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்கள். அப்படி அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ கூடிய விரைவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபார்முலா ஃபீடிங் பற்றிய பெற்றோர்களின் கேள்வியின் பாகம் 2ல் ஃபார்முலா ஃபீடிங்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மதர் அண்ட் பேபி பாண்டிங் அண்ட் பேபிஸோட இம்யூனிட்டி எப்படி பாதிக்கப்படுங்கிறத பார்க்க போகிறோம்.